ஹே கைஸ், நான் உங்கள் ரெடி சம்பளா. ஐபிஎல் 2026 தொடங்க போகுதுங்க. வர 28ஆம் மேட்ச் தொடங்கும். முதல் மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் 2020 முதல் போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத்துக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் யார் டாமினேட் பண்ண போகிறாங்க, விராட் கோலியா இல்லை டிராவிஸ் ஹெட்டா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம். இந்த பிச்சு எப்படின்னா பேட்டிங் பிச்சுங்க. குறைஞ்சது 180 முதல் 200 ரன் தாராளமாக அடிக்கலாம். பவுண்டரி லைன் ரொம்ப சின்னது, அதனால் பிக் ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஃபாஸ்ட் பாலர் ஆரம்பத்தில் ஸ்விங் கிடைக்கும், ஆனால் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகிறாங்க. ஆர்சிபியோட என்னோட பிளேயிங் சொல்கிறேன். விராட் கோலி ஓப்பனர், பி சால்ட் அக்ரிஸ் ஓப்பனர், தேவ்ஜித் படிக்கல், ராஜித் படிதர், டிம் டேவிட், ஜித்தேஷ் சர்மா, ரோமியோ செப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஷ்குமார், ஹாசிலுட், சுரேஷ் வர்மா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஹென்ரி கிளாசன், நிதிஷ் குமார் ரெட்டி, கம்யூனிட்டி மெண்டிஸ், பேட் கமிஸ், ஹர்ஷல் பட்டேல், ஜவ் உனட்கட், கேரிஸ். பிளேயர்ஸ் ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு விராட் கோலி கன்சிஸ்டண்டாக ரன் அடிச்சுட்டு, ஸோ அவர் முக்கியமாக எடுத்து ஆகணும். ராஜித் படிக்கிறது அக்ரிஸ் மிடில், அதாவது நல்லாவும் ஆடுவார், செம்ம அதிரடியாக ஆடுவார், நல்லா பொறுமையாக விளாடக்கூடிய பிளேயர், அவரும் எடுத்தாகணும். டிம் டேவிட் டெத் ஓவரில் இவரை நின்ட்டார்னா மேட்சுக்கு ஆடி, ஸோ அவரும் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்க போகிறார். எஸ்ஆர்எஸ் பிளேயரில் டேவிஸ் ஹெட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, ஆனால் அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா இவர் நிச்சயமாக ஒரு எஸ்ஆர்எஸ் 200 ரனுக்கு மேலே தாண்டதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஹென்ரி கிளாசன் டேஞ்சரஸ் மிடில் ஆர், அதாவது பொறுமையாக ஆடுற வரைக்கும் தான் நல்லா ஆடுவார். ஆட ஆரம்பிச்சிட்டாருன்னா இவரை தடுக்க யாராலையும் முடியாது. பவுலர்ஸ் கண் பிடுங்கி போயிடணும். அபிஷேக் சர்மா ரீசன்ட் வேர்ல்டு கப்பில் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் இல்லை, ஆனால் ஓப்பனிங்கில் ஒரு 30-40 ரன் அடித்து கொடுக்கறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரையும் நீங்கள் உங்கள் பிளேயர் வச்சுக்கோங்க. பவர் பிளேயரில் யார் ஓவர் போகிறா, ஆர்சிபி டீமில் யார் பவர் பிளேயர் ஓவர் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. புவனேஷ்குமார், ஹாசிலுட் பவர் பிளேயரில் ஓப்பனிங்கில் ஆரம்பிச்சு விடுவாங்க. எஸ்ஆர் கட்சியில் பேட் கமிஸ், ஜெய்தேவ் உனட்கடும் பவர் பிளேயரில் பவுலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிடில் ஓவர்ஸில் 2 டீமில் யார் பவுலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்சிபியில் சுரேஷ் சர்மா, குணால் பாண்டியா. எஸ்ஆர் கட்சியில் ஜீசன் அனசரி, கமுந்து மெண்டிஸ், இவங்க தான் மிடில் ஓவரில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய பவுலிங் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. டெத்து ஓவரில் யாராவது பவுலிங் போகிறாங்க கேட்டிங்கன்னா, ஆர்சிபியில் ஜேசி ஆல்சூட், ரொமேரோ சர்ச்சபட், புவனேஷ்குமார். எஸ்ஆர் கட்சியில் டெத் ஓவரில் யாராவது பவுலிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹர்ஷல் பட்டேல், பேட் கமிஸ், பி ஹாரிஸ், இவங்க தான் டெத் ஓவரில் பவுலிங் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களையும் பிக் பண்ணிக்கோங்க. என்னோட கணிப்பில் எந்தெந்த பேட்ஸ் பண்ணால் அதிகமாக பிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, விராட் கோலி, டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன், டிம் டேவிட்டை பெரும்பாலும் பிக் பண்ணுவாங்க. ஜேசில் ஆசிலுட், பேட் கமிஸ், ஹர்ஷல் பட்டேல், புவனேஷ்குமார், இப்படி பெரிய பிளேயர் எல்லோரும் பிக் பண்ணால் கூட நீங்கள் லோ பிக் பிளேயரை பிக் பண்ணுறது மூலிமா மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் பெரிய பிளேயர் பிக் பண்ணும்போது அதில் 2-3 பிளேயரை விட்டுட்டு நீங்கள் லோ பிக் பிளேயரை பிக் பண்ணுங்கள். உங்கள் டீம் நல்லாவே செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணிட்டு முதல்ல பவுலிங் சூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ சேசிங் பண்ணுறவங்க அட்வான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் ப்ரொடக்ஷன் யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர் கட்சா இல்லை ஆர்சிபியா?